வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் செஞ்ச ஃபுட்பால் தீம்டு கேக் தான் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து எக்லெஸ் வெனிலா கேக்ல தான் செஞ்சேன். குவிக்கா ரெசிபியை மட்டும் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டு நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கறது, அந்த மெயின் ஃபாண்டன்ட் வச்சு எப்படி பண்ணோம் அப்படிங்கறத நான் டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அதுல வந்து நிறைய கொஞ்சம் சொதப்பி வச்சிருப்பேன். அது எல்லாமே நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படிங்கறதையும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கறதையும் வந்து நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் எண்ணெய், 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் இதுல 1 கப் பால், அதுல 3/4 கப் மட்டும் இப்ப சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் தயிர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிருங்க. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ்க்கு 1/2 கப் மைதா, அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் இதே பவுலில் சேர்த்திட்டு ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை வெட் இன்கிரீடியன்ஸ் கூட இந்த மாதிரி சலிச்சு உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 கப்பில் ஒரு 1/4 கப் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சோம்ல, அந்த பாலை வந்து இப்போ உள்ளே சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு எந்தவித கட்டியும் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மூலியமா கலந்து விட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 5 இன்ச் கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இது 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட்டான அவனில் ஒரு 25 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிடும். 25 நிமிஷம் ஆச்சு, கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கம்ப்ளீட்டாக ஆற விட்டு எடுத்திருக்கேன். இப்போ மேலே வந்து கொஞ்சம் இந்த டோம் மாதிரி ஆனதுனால அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா கேக்கை 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கிறேன். இது வெனிலா அப்படிங்கிறதுனால சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸ்பஞ்சுக்கு மேலே கொஞ்சம் சுகர் சிரப் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு க்ரீமையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லா லேயர்ஸையும் ஸ்டாக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் க்ரம் கோட் மட்டும் பண்ண போகிறேன். இது ரெடி ஆனதுக்கப்புறம் இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லேயர் நல்லா செட் ஆகி கிடச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம மீதியை ரெடி பண்ணிடலாம். இது ஃபாண்டன் கேக்குங்கிறதுனால நான் முந்தினாலே கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். மேலே வந்து ஃபுட்பால் வைக்க போகிறதுனால சாக்லேட்லேயே நான் ஃபுட்பால் செய்ய போகிறேன். அதுக்காக இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த பால் மோல்டில் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி வச்சுருப்பேன். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் அன்மோல்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்த போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு பிளேட்டை கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சூட்டில் வந்து பேஸ் வந்து ஈவன் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் லெவல்டாக இருக்கும். அதுக்காக பாருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி வைக்கிறப்போ ஈஸியாக ஒட்டிக்கும். அதுக்காக தான் இதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா இது நல்லாவே செட் ஆகிடும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான இந்த ஃபாண்டன்ட் ஃபிகரின்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி போகிறோம். முதல்ல வந்து ஃபாண்டன்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஷர்ட் டிசைன் செய்ய போகிறோம். க்ரீன் கலரில் ஷர்ட்டு, அதுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஷர்ட்டில் ஒட்டுறதுக்கு ஒரு நான் நம்பர் 3 ஃபாண்டன்ட் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதை எடிபிள் க்ளூ வச்சு இந்த ஷர்ட்டில் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபுட்பால் அந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த ஹெக்ஸகன் ஷேப் ஃபுட்பாலுக்கு செய்ய ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நெட் டிசைன் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒயிட் ஃபாண்டன்ட்டை தேய்ச்சி ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸாக ப்ளேஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா எடிபிள் க்ளூ வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். எடிபிள் க்ளூ எப்படி பண்ணுறது, ஃபாண்டன்ட்டோட பேசிக்ஸ், இது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலில் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபாண்டன்ட் பிளேலிஸ்ட்டில் லீவ் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபாண்டன்ட்டை நான் அவனில் வச்சு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கும் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடி சாக்லேட்டை ஃபாண்டன்ட்டில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா சாக்லேட் வந்து பெருசாக செட் ஆகலை, ஃபாண்டன்ட் கூட ஒட்டலை. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேற ஒரு பால் ஆஃப் ஃபாண்டன்ட்டே வந்து கொஞ்சம் ஃபாண்டன்ட்டையே உள்ள ஃபாண்டன்ட்குள்ளே ஸ்டஃப் பண்ணி பால் ஷேப்பில் சும்மா ஒரு பல்க் ஆஃப் ஃபாண்டன்ட்டை மட்டும் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல ஹெக்ஸகன் ஷேப்பில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ரெடி ஆயிடுச்சு. உனி நம்ம கேக்கெல்லாம் அசம்பிள் பண்ணிடலாம். கேக்குக்கு வந்து இன்னொரு லேயர் ஆஃப் கோட்டிங் கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக டேஸ்ட். நான் வந்து ஃபாண்டன்ட்டுக்கு கலர் எல்லாம் கொடுத்து முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இந்த ஃபாண்டன்ட் வந்து வைக்கிறதுக்கு பத்தலை அப்படிங்கிறது.
அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் நாங்கள் இன்வைட் பண்ணி இந்த கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து சரி அப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சு வச்சிருந்த ஃபாண்டன்ட் வந்து 2 கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பார்ட் தனித்தனியாக எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். சும்மா எப்படி வருது அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருந்த பார்ட்டை வந்து கட் பண்ணிட்டேன். கரெக்டாக நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அம்மாலாம் வந்துட்டாங்க. அம்மா வந்ததுனால அம்மாவையும் கொஞ்சம் வந்து தேய்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் லேட் ஆனதுனால நான் அவங்களே திருப்பி பாதியாக கட் பண்ணியே பிச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவது பர்ஃபெக்டாக வராது அப்படின்னு, பட் ஸ்டில் மேனேஜபிளாக இருக்கும். அதனால இது நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மேலே நீட்டிட்டு இருந்த பார்ட்டெல்லாம் இந்த ப்ரிசிஷன் நைஃப் வச்சு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த டர்ன் டேபிள் வேறு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால அம்மாவையே பிடிக்க சொல்லிட்டு கரெக்டாக திருப்பியும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கெஸ்ட்டாக வந்தவங்களையே வந்து வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்ளீனாக இருந்த உடனே திருப்பி மேல் போர்ஷனுக்காக அந்த சைஸில் சரி அதையும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து அதை கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் இருந்துச்சு. 3 வந்து ஒட்டின பார்ட்டெல்லாம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து நான் ஏதாவது இந்த ஃபாண்டன்ட் ஸ்மூத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா முடியல. ஆனால் நம்ம ஃபாண்டன்ட் அந்த ஃபிகரின்ஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணுறதுனால ஓரளவுக்கு வந்து ரொம்ப மோசமாலாம் இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ முதல்ல வந்து அந்த ஷர்ட் பிளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஃபுட்பால் ஷேப் இருக்குல்ல, ஸோ அதை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதெல்லாம் பிளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல நெட்டு, ஸோ அதையும் வந்து இந்த சைடு பிளேஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக நம்மளோட ஃபுட்பால் ரெடி பண்ணோம்ல அதுவும் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கிரவுண்டு ஃபீல் வரணுங்கிறதுக்காக ஃபாண்டன்ட்டையே சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே மேலே தூவி விடுறேன். அப்புறம் கொஞ்சம் கீழேயும் தூவி விடுறேன். அதுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேங்கிற டாப்பர் வச்சு இந்த கேக்கை முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோட கேக் கடைசியாக டர்ன் அவுட் ஆச்சு. ஸோ என்னதான் கொஞ்சம் சொதப்பல்ஸ் எல்லாம் இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து அது சுத்தமாகவே தெரியல. எனக்கு என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஸோ மட்டும்தான் வந்து அதில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சு. மித்தபடி புதுசாக பார்த்தவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாகவே இதை கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாருமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக உண்மையிலே இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரொசீடே பண்ணணும். கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாண்டன்ட்டோட காஸ்ட்டை கட் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. பட் அது வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கேக் வந்து இந்த அளவுக்கு ஒரு சுமாராக தான் வரும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபாண்டன்ட் வச்சு ஃபுல் கவர்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா டர்ன் அவுட் ஆச்சு. பர்ஃபெக்டான ஸ்மூத் ஃபினிஷ் கிடைச்சிச்சு. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து இனி அப்கமிங் வீடியோஸில் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.